அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குரு பயிற்சி 2026 வருகிற 2/6/2026 விடியற்காலை 1:50 மணிக்கு மிதுனத்தில் பயணித்து கொண்டிருந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த உச்ச குருவால் நன்மைகள் தீமைகளை எந்தெந்த ராசிகள் அனுபவிக்க போகிறாங்க, அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ரேங்க். மித்ர உச்ச குருவால் தீமைகள் விலகப் போகும் ராசிகள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மீண்டும் அந்த தலைப்பை சொல்கிறேன். மித்ர உச்ச குருவால் தீமைகள் விலகப் போகும் ராசிகள். இப்போ மித்ரம் அப்படின்னா நட்பு, இணைவு, ஒரு ஒத்துழைப்பு, ஒரு அது மாதிரி ஒரு எதிர்ப்பு இல்லாமல் ஒரு இணக்கம், அதை போல் வச்சுக்கணும். அந்த உச்ச குரு ஒரு இணக்கமாக உங்கள்கிட்ட நன்மைகளை செய்ய போகிறார். அப்போ இணக்கமாக இருக்கிறப்ப அவங்க வழியாக என்ன நன்மைன்னு நம்மள்கிட்ட உள்ள கெட்டதை நீக்கிக்கிற மாதிரி. அதனால தான் தீமைகள் விலகப் போகும் ராசிகள். இதுவரையிலும் உங்கள்கிட்ட இருந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், அதற்கு ஒரு தீர்வு, அதற்கு ஒரு முயற்சி, அதில் வெற்றி, அதில் ஒரு நன்மையை, தீமை விலகக்கூடிய நிலைமையை அடைய போகிறாங்க. இதில் முதல்ல வர்றது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள். இவர்களுக்கு 3ஆம் இடத்தில் அந்த குரு பகவான் உச்சமாகிறார். 3ஆம் இடம் வர்றது கோச்சார ரீதியாக அவ்வளவு நல்லதல்ல. ஆனால் 11ஆம் இடத்ததிபதி உச்சம் 3ஆம் இடத்தில். 3, 7, 11ன்னா அது காமிய பாவகங்கள், காம பாவகங்கள்னு. அப்போ 11ஆம் இடத்ததிபதி 3ல் உச்சமாகிறப்ப மிகப்பெரிய அளவுக்கு லாப முயற்சிகள், லாப விஷயங்கள், ஆசைகள் நிறைவேறுவதற்காக பல முயற்சிகள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஏற்கனவே அடைந்த தீமைகளை அது மாதிரி முயற்சி மூலமாக நீங்கள் விலக்கி கொள்ளலாம். ஆனால் பொதுவில் சொல்லுவேன், அந்த சுபக்கோள்கள் இருக்கிற இடத்துக்கு சற்று பிரச்சனையை கொடுப்பாங்க, பார்க்குற இடத்துக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பாங்க. அதுவும் உச்ச குருவாக இருக்கிறப்ப மிகப்பெரிய ராஜயோகம்ட்ட. இப்போ இருக்கிற இடம்னா 3ஆம் இடம். அப்போ உங்கள்கிட்ட தைரியம் இருக்காது. தைரியமாக இறங்கினா தான் தீமை விலகும். இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா பிரச்சனை நினச்சிட்டு பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா சரி வராது. பிரச்சனைக்கு என்ன முயற்சியோ அதை செஞ்சிடணும். தைரியம் இருந்தால் தான் முயற்சி பண்ணுவீங்க, எதிர்நோக்குவீங்க. இல்லாட்டி விலகி போனீங்க அப்படின்னா அது பிரச்சனை பெருசாக தான் போயிட்டு, அதை பின்னாடி தீர்க்கிறது கஷ்டமாக போயிடும். இப்போ முயற்சிகளில் பிரச்சனை பயம் இருக்கக்கூடாது, தைரியம் இருக்கணும். பார்த்துக்குவோம், எதுவாக இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு முயற்சி பண்ணுவோம்ப்பா, நடக்கிறது அவர் நடத்தி கொடுப்பார், விடுங்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரிஸ்க் எடுங்க, பயப்பட வேண்டாம், நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிடுறது ரொம்ப முக்கியம். அதற்கு தைரியம் வேண்டும். தைரிய குறைவு, முயற்சியில் குறைபாடு கொடுப்பாங்க. அண்டு சகோதரிகள் வழி ஒத்துழைப்புகள் கிடைக்காது. கூட இருக்கிறவங்க வழி ஒத்துழைப்பு கிடைக்காது. அவங்கள பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுருவோம், அதுக்கு மேலே கடவுள் என்ன கொடுக்குறாரோ வாங்கிக்குவோம். அப்படி தான் பண்ணிக்கணும். ஐயோ இவன் ஒத்துழைக்கலையே, கீழே உள்ளவன் சரியில்லையே, கூட இருக்கிறவன் சரியில்லையே புலம்பவே கூடாது. ஏன்னா அவன் 8 கூடையும் உச்சமாகறான். அப்போ தேவையற்ற பயம், குழப்பம்தான் வரும். இப்போ தைரியம் பயம் வந்துருச்சுனால எப்போ தைரியம் இல்லாதப்போ தான் பயம் வரும். ரொம்ப பயந்துக்கிட்டு சிக்கல் ஆகிற மாதிரி ஆகும். அதை செய்யாதீங்க. நீங்கள் முயற்சி பண்ணால் கூட இருக்கிறவங்க, சகோதரிகள், அவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ, புதிய நபர்கள், புதிய சூழல், புதிய வாய்ப்புகள், புதிய நண்பர்கள், புதிய பார்ட்னர் அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் வழியாக நீங்கள் தீமைகளை விலக்கி கொள்ளலாம். இதுவரையிலும் பட்ட கஷ்டத்திலிருந்து அப்பாடான ஒரு நிவர்த்தி அது முயற்சி வழியாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் தீமைகள் விலகப் போகும் ராசிகள்னு. நல்லா மெடிடேட் பண்ணிட்டு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தைரியம் வேண்டும்னு இருக்கேன், மனசில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி பயந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அவர் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறார்.
இப்போ ஒரு நல்ல பார்ட்னருக்கு, அதாவது கல்யாண வயசில் இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு பார்ட்னர், லைஃப் பார்ட்னரை தேடுறீங்கன்னா சூப்பராக அமைவாங்க. உங்களை விட எல்லா வகையிலையும் பெரிய ஆளா, நன்மை பயக்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் பயப்படுவீங்க, ஐயோப்பா நம்ம 1 லட்சம் சம்பாதிக்கிறோம், அவள் 2 லட்சம் சம்பாதிக்கிறாளே, இல்லாட்டி நம்ம இவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கோம், நம்மளை விட அவங்க பெரிய ஆளாக இருக்காங்களே மாப்பிள்ளை வீடு, அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும். அதை மாதிரி நீங்களே பார்த்து பயப்படக்கூடிய, மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பார்ட்னர் வருவாங்க. இந்த பயப்படக்கூடியங்கிற வேர்டு நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு இருக்கேன். அப்போ தான் தைரியமாக அந்த பெரிய இது அனுபவம், ஐயோ நம்மளோட பெரிய வசதி வாய்ந்த, அது பொதுவில் சொல்லுவாங்கல்ல லௌகீக ரீதியாக, நம்ம லெவலுக்கு கீழே தான் பொண்ணை பார்க்கணும், மேலே பார்த்தா அது குடும்பத்தை கெடுத்து விட்டுரும், தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்திடும், அடங்காது. அது பொதுவில் சொல்லுவாங்கல்ல பழைய இவங்கெல்லாம், அடங்கா மனைவி குடும்பத்திற்கு ஆகாதுன்ட்டு. அது மாதிரி ஏதாவது சில பிரச்சனைகள் சில இதை வந்துருமேன்னு பயந்துட்டு விட்டுறக்கூடாது. அவங்க நல்லவங்களாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தீமைகள் உங்களிடமிருந்து விலகும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அவன் அடங்கா மனைவியாக இருப்பாங்க, இல்லை ஒத்துழைப்பு கொடுக்காத கணவனாக இருப்பாங்கன்னு நினச்சி பயப்பட வேண்டாம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு முயற்சி பண்ணிடணும். நீங்கள் தடை பண்ணிக்கக்கூடாது. கூட இருக்கிறவங்க ஒத்துழைப்பு இல்லாட்டின்னு சொல்லிட்டேன், நீங்கள் உங்களால் செய்ய முடிஞ்சதை செஞ்சிடணும். அப்போ பிரம்மாண்டமான, ஆச்சரியப்படத்தக்க, மற்றவங்கள்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி, பொறாமப்படுற மாதிரி நல்ல சூழல், நல்ல பார்ட்னர், அதை பார்ட்னர்னால் லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் அமையிறது, ஆசைப்படுற அத்தனை விஷயங்களும் நடக்கிறது, பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறுவது, அது கண்டிப்பாக நடக்கும். அதன் மூலம் உங்களுக்கு தீமைகள் கண்டிப்பாக விலகும். ஒரு இனம் புரியாத ஒரு குதூகலம், உற்சாகம், சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் என்ன, இந்த குரு பகவான் உங்களுக்கு கொஞ்சம் ஆகாதவர். உங்கள் லக்னாதிபதி, ராசி அதிபதி சுக்கிரன், அவர் சுகவாசி, அசுரகுரு, நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும். இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் நல்லவங்களாக இருக்கிறவங்க. அப்போ 3ஆம் இடத்தில் அவர் உச்சமாகிறப்ப கொஞ்சம் கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கெட்டவனுக்கு கெட்டவன், உங்களை விட நான் பெரிய கெட்டவன் பேச வேண்டியதில்லை. கம்யூனிகேட் பண்ணுறப்ப நிதானமாக விலக்கி விட்டு போயிட்டே இருக்கணும், வர்றதை எடுத்துக்கணும், அப்படி தான் பண்ணிக்கணும். அண்டு அவர் அப்படியே 9ஆம் இடத்தை பார்க்குறப்ப மெடிடேஷன்லாம் ஆர்வம் வரும். ஏன்னா நினச்சது நடக்கிறது, பேராசையான விஷயங்கள் நடக்கிறப்ப ஏப்பா எல்லாம் அவன் அருள்பா, நம்ம கையில் இல்லைன்னு மெடிடேட் பண்ணக்கூடிய ஆர்வம் வரும். மெடிடேட் பண்ணுறப்ப ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கையில் இல்லை, எல்லாம் ஏதோ ஒரு சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது, நம்மெல்லாம் ஒரு கருவிகள்ங்கிறது புரிய ஆரம்பிக்கும். பேரு புகழ் மரியாதை வெகு காலத்திற்கு நீடிக்கக்கூடிய, அந்த பரம்பரைக்கே ஒரு நல்லத புகழை ஏற்படுத்தக்கூடிய தன்மையான விஷயங்கள்லாம் நடக்கும். அதுவரையிலும் கஷ்டம் தீமை இருந்தது அட்டகாசமாக விலகும். மிகப்பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும். 11ஆம் இடத்தை உச்ச பார்வையாக 9வது பார்வையாக பார்க்கிறார். லாபம் ஒட்டுன்னு கொட்டும். இப்போ பொதுவில் ரிஷபத்துக்கு எல்லாம் மேஜர் கோள்கள்லாம் நல்லா இருக்குன்றிருக்கேன், பக்காவாக இருக்கும். அந்த பணத்தை வச்சு, ஏன்னா இது குருங்கிறது தனக்கு அரகன், அந்த பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகிறப்ப உங்கள்கிட்ட உள்ள கெட்டது தீமைகள் அத்தனையும் விலக்கி ஒரு புதிய மனிதனாக, புதிய ஒரு விஷயத்தை, புதிய பாதையை உருவாக்குவதுன்னு புதிய முயற்சிகளில் ஜொலிக்க முடியும். அதற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். மித்ர உச்ச குருவால் தீமைகள் விலகப்போகும் ராசிகளில் அடுத்து வர்றது கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள். அவர்களுக்கு லக்னத்திலேயே இந்த குரு பகவான் உச்சமாகிறார். 2/6/2026 முதல் அவங்களுக்கு தொட்டது தொடங்கும். இதுவரையிலும் ராகு கேதுவால், சனி பகவானால், குருவால், மேஜர் கோள்களால் அப்படி ஒரு கஷ்டம் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்பட போது ஆச்சரியமான விஷயங்கள், அதிர்ஷ்டம்னா என்னன்னு தெரியும், அந்த அளவுக்கு கிடைக்கும். 9ஆம் இடத்ததிபதி உச்சம். நீங்கள் பெருசாக உழைச்சி, பெருசாக கஷ்டப்பட்டு, பெருசாக முயற்சி பண்ணிலாம் நீங்கள் அடைய வேணாம். இப்போ ரிஷபத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணணுன்னு,
இது தானாக வரும். பூர்வ பாக்கியம் வேலை பார்க்குது அப்படின்னாலே போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணி வச்ச புண்ணியங்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அது நம்ம கையில் இல்லை. போன ஜென்மத்தில் செஞ்சு வச்ச புண்ணியங்கள் அப்படி பேங்க் பேலன்ஸ் மாதிரி வந்து உட்காந்துருக்கும், டெபாசிட் மாதிரி உட்காந்துருக்கும். பேலன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்கள் டெபாசிட் இருந்துச்சிங்கன்னா ஈஸியாக எடுத்து செலவு பண்ணலாம் பாருங்கள். நார்மலான ஆளுங்க டெபாசிட் பண்ணால் தானே எடுத்து செலவு பண்ண முடியும். நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆல்ரெடி டெபாசிட் இருக்கிறது உங்களுக்கு மேலே கொட்டும். அதிர்ஷ்ட மழையில் நனைய போகக்கூடிய ராசியில் நீங்கள் தான் நம்பர் 1. ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி உச்சமாக 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தைகள் வழியாக மனசில் நினச்சது நடக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது அபரிமிதமாக நடக்கும், ஆச்சரியமாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் அது மாதிரி நல்லதை நினைங்க. இந்த தீமை விலகணும்னு நினைங்க. தீமைகளை நினச்சி பயப்படக்கூடாது, நல்லதை நினைக்கணும். எனக்கு இப்படி வந்தால் நல்லது, பெருசாக நினைங்க. ஏன்னா உச்சகுரு மித்திர, உச்சகுருன்னா மித்திரன்னா நட்பு, ஒரு கூட்டாளி, ஒரு இணக்கவாதிகள், இணக்கமாக ஒரு இணைவாக செயல்படக்கூடியவங்க. அந்த மாதிரி ஒரு உச்ச குருவாக வர்றதால வரக்கூடியவங்க அப்படி ஒரு இணைவாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுவும் 9ஆம் இடத்ததிபதி லக்னத்தில் உச்சமாகிறப்ப இந்த மிராக்கிள்ஸை பார்க்கலாம். எதிர்காலத்தை உணரக்கூடிய தன்மையும் வரும். உள்ளுணர்வு அப்படி வேலை பார்க்கும். மெடிடேட் பண்ணிக்கங்க, அது ஆர்வம் வரும் உங்களுக்கு. நான் 9ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறப்ப இதுவரையிலும் அப்படியே ராகு கேதுவால், குருவால், சனி பகவானெல்லாம் கஷ்டப்பட்ட நீங்கள் அப்படியே கடவுள் இருக்காருப்பா. அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதுப்பா, இதுக்கு என்ன தீர்வுன்னே தெரில, இது எப்படி நடக்கும்னே தெரில, அப்படிங்கிறதெல்லாம் செயல்பாட்டுக்கு வரும், நன்மையாக வரும், அதெல்லாம் தீர்ந்து போகும். அதனால தான் தீமைகள் விலக போகும் ராசிகளில் வருது. ஆனால் பொதுவாக சுபக்கோள்கள் இருக்கிற இடத்த கொஞ்சம் கெடுப்பார்கள். அதனால் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும், உங்கள் மனசை பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சந்திரன், அவர் வளர்பிறை தேய்பிறைன்னு ஒரு ஒரு அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பார், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய கோள். இப்போ ஒன்று நினைப்பீங்க, அடுத்து மாறுவீங்க. அப்புறம் ஒன்றுமே நடக்காமல் உற்சாகமாக இருக்கிறது, ஒன்றுமே நடக்காமல் ரொம்ப சோகமாக இருக்கிறது. நீங்களே கேள்வி கேட்டுக்குவீங்க, என்னடா இவ்வளவு டல்லாக இருக்குது, சோகமாக இருக்குதுன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி தன்மை உள்ளவர்கள் அதை பார்த்துக்கணும். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நான் ஜாலியாக இருப்பேன். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு உச்சமாக வர்றப்ப எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நல்லா மெடிடேட் பண்ணிட்டு, நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நான் ஒரு கருவி தான், நீ என்னை எப்படி இயக்குறியோ அதை பண்ணிக்கங்க அப்படின்ட்டு அப்படி சரண்டரிங் கான்செப்டில் போயிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். பேரு, புகழ், மரியாதை அத்தனையும் தேடி வரும். நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா பேபான்னு முழிப்பீங்க. அப்படியே அன்பாக சமநிலையில் இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன இதுக்கெல்லாம் பயம் வராது. தீமைகள் சூப்பராக விலகும். இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு தெரியாத விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நினச்சதை விட சிறப்பாக நடக்கிறது. குழந்தைகள் வழியாக, குழந்தைகள்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்களுக்கு ஒரு சுப காரியங்கள் பண்ணுறது, அவங்க வழியாக அப்படி ஒரு திருப்தி, நன்மை, நல்ல படிப்பு, நல்ல இது, மற்றவங்க பார்த்து வியக்கும்படி, ஆச்சரியப்படும்படி குழந்தைகள் வளர்ச்சி. உங்களுக்கும் அது மாதிரி அதிர்ஷ்டம் இது இருக்கும். உங்கள் புத்தியும் அப்படி செயல்படும். ஏற்கனவே நீங்கள் அன்பு பாசக்கார ஆளுங்க தான். இப்போ நல்லா சுகமாக இருக்கிறப்ப அந்த பண்பு பாசத்தை பரவலாக பரப்புவீங்க. எல்லோரும் உங்களை லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை. 7வது பார்வையாக உங்களுடைய 7வது இடத்தை பார்க்குறார். 7th பிளேஸை பார்க்குறப்ப எல்லோருமே அதனால தான் லவ் பண்ணுவாங்கன்னு. மனதிற்கு பிடித்தவர்களை நீங்கள் அடையாளம் காண முடியும். அவங்களும் உங்களை விரும்புவாங்க, உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா விட்ட குறை தொட்ட குறைன்னு உள்ள ஆள் வருவாங்க. லைஃப் பார்ட்னராக வருவாங்க, பிஸ்னஸ் பார்ட்னராக வருவாங்க. அது என்ன விட்ட குறை தொட்ட குறைன்னாக்க, போன ஜென்மத்தில் உங்கள்கிட்ட சுகத்தை கொடுத்தவங்க உங்கள் வழியாக இந்த ஜென்மத்தில் சுகத்தை அனுபவிக்க வருவாங்க. அதாவது கொடுத்ததை வாங்க வர்றது, வாங்கினதை கொடுக்க வர்றது.
நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே. அதை மாதிரி ஆட்கள் வருவார்கள். அவங்கள பார்த்ததும் ஒரு சொல்லுங்க உங்களுக்கு அப்படின்னு தோணும். அதை மாதிரி ஆள் வரும். அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கங்க. அவங்க போன ஜென்மத்தில் உங்கள்கிட்ட கடன்பட்டவர்கள் அல்லது கடன் கொடுத்தவர்கள். டேலி பண்ணிடுங்க. கடன் வச்சிக்க வேண்டியதில்லை. இல்லை, டேலி பண்ணுங்க. நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், கடனாக இருக்கக்கூடாது, கொடுத்துடணும். ஒருத்தவங்க நல்லது பண்ணால் திரும்ப நல்லது பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சூழல், நல்ல பார்ட்னர், நல்ல வாய்ப்புகள், நல்ல நட்புகள், ஆச்சரியத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லோர்ட்டையும் பகைச்சிக்காதீங்க, அன்பாக இருங்க. கீழே உள்ளவன்னு அலட்சியப்படுத்தாதீங்க. ஈக்குவலாக உள்ளவன்னு ஜஸ்ட் லைக் தட் ஃபீல் பண்ணிக்காதீங்க. மேலே உள்ளவங்கன்ட்டு அப்படி ரொம்ப இறங்கவும் வேண்டாம். உங்களை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. அதனால் நீங்கள் ஓவராக ஏறவும் வேணாம். பெரிய ஆளே நம்மளை மதிக்கிறாரான்னு கர்வம் வந்துடக்கூடாது. அது மெடிடேட் பண்ணால் தான் அது இருக்கும். இல்லாட்டி புகழ் பங்கம் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணிடுவீங்க, பேசிடுவீங்க. அவர் 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறப்ப முத்திரை பதிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. இப்போ நீங்கள் செய்யக்கூடியது உங்கள் பேர் பல தலைமுறைக்கு நிலைக்கும்படி உள்ள காரியங்கள், பொதுநல நோக்கோடு செய்வது, ஆன்மீக ரீதியாக பயணங்கள், பெரிய திருப்தி, பெரிய நிம்மதி, கடவுள் இருக்காரியா அப்படின்னு ஒரு உணரக்கூடிய தன்மை. ஏன்னா உள்ளுக்குள்ளே நினச்சது, நீங்கள் ஒரு யோகி போல் ஞானி போல் பிஹேவ் பண்ணுவீங்க. புகழ் மரியாதையில் திளைப்பீர்கள். மற்ற கோள்கள் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இதே ஜாதக வலிமை கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துருச்சு அப்படின்னாக்கா உண்மையிலேயே பெஸ்ட் பீரியடாக இருக்கும். இப்போ தசாபுத்தி சரியில்லை, சுமாராக இருக்குன்னா தான் கொஞ்சம் இதுவரையில் கஷ்டப்பட்டதில் விலகுங்க, ஓரளவு தெளிவு வந்துடும். முகம் அப்படியே கருத்து போய் சிறுத்து போய் நொந்து போய் இருந்ததெல்லாம் அப்படியே தெளிவு மலர்ச்சி. என்ன முகம் ஒரு மலர்ச்சியாக இருக்குது. ஏன்னா சந்திரன் அவங்க ஆளுங்களுக்கு அப்படி சந்திரனாலே பளிச்சுன்னு முகம் தெரியும். அன்பால் மற்றவங்களை இருக்கும்படி இருக்கும். இந்த காலகட்டம் 5, 7, 9 பாவகங்களை பார்க்கறது, ஆசைப்பட்டது கிடைக்கும். அவன் அருளால் எல்லாமே நிறைவேறும். தகுதிக்கு மீறியது நடக்கும். நல்ல சூழல், நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கங்க. உடம்பை கவனிச்சிக்கங்க, மனசை கவனிச்சிக்கங்க. அதற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். அடுத்து மித்ர உச்ச குருவார். தீமைகள் விலகப் போகும் ராசிகளில் யார் வரா அப்படின்னா துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்கள் வராங்க. இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். பொதுவாக மூல நூல்களில் 10ஆம் இடத்துக்கு குரு வர்றது அவ்வளவு நல்லதல்ல அப்படிம்பாங்க. வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள், நல்ல தசாபுத்தியாக இருந்தால் நல்ல மாற்றங்கள், கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் கெட்ட மாற்றங்கள். மாற்றி சொல்லிக்கலாம். மாற்றங்களுக்கு பதிலாக ஏற்றங்கள் வரக்கூடியது நல்ல தசாபுத்தியாக இருந்தால் அதை மாதிரி இருக்கும். 10ஆம் இடத்தில் அந்த குரு பகவான் வர்றது சும்மா எதுவும் கிடைக்காது. ஓடணும், உழைக்கணும். ஏன்னா 10ல் இருக்கிறப்ப பொதுவாக சுபக்கோள்கள் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆக உங்கள் அந்தஸ்து மரியாதையை காப்பாற்றி கொள்ள, வேலை தொழிலை காப்பாற்றி கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஓட வேண்டியிருக்கும், உழைக்க வேண்டியிருக்கும். அதில் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு அஞ்சக்கூடாது. போகணும், போவோம். சுகத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சுக்கிரன், சுகவாசி. சுகமாக இருந்துகிட்ருப்பீங்க. ஆனால் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரனாக இறங்குவீங்கன்னு இந்த ஆல் டைம் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன் துலாத்துக்கு. அதை பார்த்துட்டிங்கன்னா தெரியும், உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு 3, 6 குடையவன், முயற்சி தைரியத்திற்கு உரியவன், காரிய வெற்றிக்கு உரியவன். அவன் 10ஆம் இடம் வர்றது, உழைத்தால் வெற்றி கிடைக்கும். உழைத்தால் தீமைகளை விலக்கிக் கொள்வீர்கள், நன்மைகள் கிடைக்கும். தீமைகள் யார் யார் வழியாக விலகப் போகுது, யார் யார் வழியாக அப்படி ஒரு நன்மைகளை அனுபவிக்க போகிறீங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப வேலை தொழிலில் முக்கிய கவனம் வச்சுக்கணும். அதில் சுகத்தால் அலட்சியமாக விட்டுறக்கூடாது. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்கன்னா பிஸ்னஸ், வேலைன்னா வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்ல ஏற்றங்கள், மாற்றங்கள், நல்ல மாற்றங்களாக வரும்.
இல்லாட்டி பதவி பறிபோகும் அப்படி இப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ மெடிடேட் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு வேலை தொழிலில் கவனத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அபரிமிதமான தன வருவாய் கிடைக்கும். குடும்ப வளர்ச்சி மேலோங்கும். குடும்பம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட இதுக்கு போகும். மிகப்பெரிய தன வருவாய் வரும். உச்ச பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்ப வளர்ச்சி, பேர் புகழ் வெளியில் தெரியுது. இப்போ காரியம் உழைச்சாதானே இப்போ வெளியில் தெரிவிங்க. பெரிய அளவுக்கு தன வருவாய், பேரோடு பேரு புகழோட நேம் ஃபேமோடைய தனம் வரும். பேச்சு, உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் மயங்குவார்கள். குடும்பம் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும். நீங்கள் குடும்பம் வழி நிம்மதி சந்தோஷம் அடையலாம். அண்ட் அவர் உச்ச பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார். சொத்துக்கள் வழியா, சொந்த பந்தங்கள் வழியா, வித்தை திறமை வழியா ஜொலிக்க போகிறீங்க. சொந்த பந்தங்கள்லாம் உங்கள்கிட்ட அவ்வளவு மரியாதை கொடுப்பார்கள். திஷ்டி பட போது நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. சொந்த பந்தங்கள்லாம் அவங்க வழியாலாம் உங்களுடைய தீமைகள் விலக போகுது. ஏதாவது கஷ்டத்தில் இருக்கீங்க, அவங்க கொடுத்து உதவுவாங்க. இல்லை அந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பாங்க. பகை விரோதம் இருக்குது, அது விலகும். பொண்ணுன்னு பார்த்துட்ருக்கீங்க, பையனுக்கு இல்லை பொண்ணுக்கு பையன் பார்த்துட்ருக்கீங்க. சொந்த பந்தங்கள், சொத்துக்கள் இது வழியாலாம் நீங்கள் நல்ல பார்ட்னரை, இப்போ பெரிய சொத்துக்காரனாக இருக்கான்ட்டு போட்டி போட்டுட்டு பொண்ணு கொடுக்க வருவாங்க. நீங்களும் மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க அவங்களும் வருவாங்க, பெரிய ஆட்கள். இது மாதிரிலாம் சொத்துக்கள் வழியாக மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி. சொத்து கிரகப்பிரவேசம் பண்ணுறது, சொத்தை வச்சுட்டு பாப்புலர் ஆகிறது, சொத்தை வச்சுட்டு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் செய்கிறது, எல்லாமே நடக்கும். சொத்துக்கள் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக, உங்கள் வித்தை திறமை வழியாக, இதுவரையிலும் பட்ட அனுபவங்கள், படித்த கல்வி, அந்த வித்தை, அதன் மூலம் ஜொலிக்க போகிறீர்கள். அதற்கு நீங்கள் செயல்படணும். சோம்பேறியாக உட்காந்துருந்தீங்க, பயந்துக்கிட்டு உட்காந்துட்டுருந்தீங்கன்னா எப்படி தீமை விலகும்? இறங்கி வேலை பார்க்கணும். இப்போ சொத்துக்காரன், பெரிய ஆள், வித்தக்காரன் அப்படின்லாம் பேர் வாங்குற மாதிரி இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பா பெரிய ஆள்றாவன், இவனை இது மாதிரி நான் எதிர்பார்க்கலையே, இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவான்னு தெரியாது, எப்படி பெரிய ஆள் அப்படின்னு மற்றவங்க பார்த்து வியக்கும்படி இருக்கும். மேலும் 6ஆம் இடத்தை பார்க்குது. பயந்துக்கிட்டே செய்கிற காரியங்கள்லாம் கூட வெற்றியாகும். தொட்டது தொலங்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் கஷ்டப்பட்டு தான் இதாகும், ஈஸியாக கிடைக்காது, சுகமாக இருக்க முடியாது. நீங்கள் சுகவாசின்னு சொன்னேன்ல, ஆனால் அது அசுர குருங்கிறதால நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும். நீங்கள் நல்லவனுக்கு ரொம்ப நல்லவனாக இருந்துக்கங்க, கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவனாக வேண்டாம். கெட்டதா விலக்கி விட்டுருங்க, கெட்டவனாக விலகிருங்க. நீங்கள் அவன்கிட்ட போய் போர் அடிச்சுக்கிட்டு அவனை விட கெட்டவனா நீங்கள் மாறினீங்கன்னா அது தப்பு இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற குரு அந்தஸ்து மரியாதையை குறைத்து விடுவார். வேலை தொழில் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துவார். அந்த வேலை வேணாம், கெட்டவனா விலக்கி விட்டுருங்க, நல்லவனா ரொம்ப நல்லவனா நீங்கள் இருங்க. ஏன்னா இது பிரபஞ்ச ரகசியமே அதுதான். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பல பங்கு இந்த பிரபஞ்சம் ரிட்டர்ன் பண்ணிடும். நல்லதை கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள், ஆச்சரியமாக இருக்கும். எந்த இமாலய சாதனைகள் பண்ணுவீங்க. இதுவரையிலும் உங்கள்கிட்ட உள்ள அந்த கெட்டதெல்லாம் விலகும். என்னடா ஒரு புதிய ஆளாக இருக்கான் அப்படின்னு மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படும்படி இருக்கும். கடனில் இருக்கீங்களா, கடன்னா செச்ச வேண்டாம், வாண்டடாக வேணால் நீங்கள் கடனை வச்சுக்குவீங்க. ஈஸியாக கடனை அடைக்கிறது பற்றிலாம் ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் மேன். துலா ராசிங்கிறது லாப சிந்தனையோடு யோசிக்கணும். இதை செஞ்சால் எனக்கு என்ன லாபம் கிடைக்குன்னு தான் யோசிக்கும். ஸோ அப்போ கடன் வச்சுருந்தாலும் கடனை பற்றிய கவலை இருக்காது. சில பேர் ஜாதக வெயிட்டு பொறுத்து, லக்னத்தை பொறுத்து கொஞ்சம் மாறும், லக்னம் ராசியை பொறுத்து. கடனே வேணான்னு கடனை ஒழித்து கட்டிக்கிறார்கள். அதாவது பணம் ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். எதை தொட்டாலும் வெற்றி ஆகும். இமாலய சாதனைன்னு இதெல்லாம் சான்ஸே இல்லைப்பா,
இதெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு வாய்ப்பாக மாறும். அதில் வெற்றி வரும். ஆச்சரியங்களை பார்க்கலாம். கொஞ்சம் உடம்பு, ஏன்னா உங்களுக்கு அவன் 8ஆம் இடத்ததிபதியாகவும் வரார் சுக்கிரன், உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி. அதனால் எதிர்பாராமல் தான் நடக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க. அது பொதுவாகவே சொல்லுவேன், துலா லக்னம் துலா ராசி அன்புள்ளங்களுக்கு நல்ல மெடிடேஷன் ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா லக்னாதிபதியே 8ஆக வர்றதால அவங்களுக்கு குத்துமதிப்பாகவே ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு பெரிய திறமை, பெரிய நாலேஜ், பெரிய இது இல்லாட்டி நடித்து பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை. அதற்கு ஏற்றபடி பங்குகள் கிடைக்கிறது, பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது இவங்களுக்கு அமையும். ஒத்த ஆட்களை சேர்த்துக்குவார்கள். ஒத்த ஆட்கள்னால் இவங்களுக்கு ஒத்து வரக்கூடிய, இவங்களைப் போலவே இருக்கக்கூடியவர்களை இணைத்து கொண்டு பங்குதாரர்களாக மிகப்பெரிய ஆளாக மாற முடியும். அது ஆனால் ஈக்குவலாக பங்கு கொடுத்துருவாங்க. அதில் கரெக்டாக இருப்பாங்க. சரியான பிஸ்னஸ்மேன். ஸோ விபரீத ராஜயோகங்களை அனுபவிக்கக்கூடியது. விபரீத ராஜயோகம்னா என்ன? நடக்கவே நடக்காது, வாய்ப்பே கிடையாது, இது நெகட்டிவாக தான் முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட நடக்கும். மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படி இமாலய சாதனைகளை புரிந்து உங்களிடம் உள்ள தீமைகள் அத்தனையுமே விலக போகும். தீமைகள்னா தான் எக்ஸ்டர்னலாக மட்டுமல்ல, இன்டர்னலாக உள்ள உங்கள்கிட்ட உள்ள அந்த நெகட்டிவ்ஸ்லாம், பொறாமை, இயலாமை அண்டு அந்த கெட்ட குணங்கள்லாம் இருக்குது பாருங்கள், கோபம், ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நெகட்டிவாக பேசுறது செய்கிறது எல்லாமே கொஞ்சம் விலகக்கூடிய இதை இந்த குரு பகவான் சூப்பராக கொடுப்பார். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தான் அந்த மெடிடேஷன் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். மெடிடேட் பண்ணிக்கங்க. அனைத்து தீமைகளையும் விலக்கி நீங்கள் ஒரு ஜொலிக்கக்கூடிய ஆளாக மாற என்னுடைய ஆசீர்வாதங்கள். நன்றி அன்புலங்களே. மித்ர உச்ச குருவால் தீமைகள் விலகப் போகும் ராசிகளான ரிஷபம், கடகம், துலாம், இந்த 3 ராசிகளுக்கு அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அப்படி ஒரு வல்லமை, தைரியத்தை கொடுத்து அனைத்தையும் தைரியத்தோடு எதிர்கொண்டு தீமைகளை விளக்க என்னுடைய ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.